நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்சிஆர்டி மேக்ஸ் 10th. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3. ஓகே, that is pair of linear equation in 2 variable. ஓகே children, ஸோ ஏற்கனவே உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன? இட் வில் ஹாவ் த ஹையஸ்ட் பவர் 1. அந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் என்னவாக தான் இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். அதுதான் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இங்கே 2 வேரியபிள் அப்படின்றப்போ இது வரைக்கும் செகண்ட் லெசனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இல்லை டி இல்லை யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் தான் ஒரு ஈக்குவேஷனில் இருந்திருக்கும். ஓகே, பட் இந்த லெசனில் we are going to study with 2 variables. ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது பழைய லெசன்லலாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா x² + x + 7 = 0 இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, பட் இங்கே you will also have one more variable. Okay, and this is a quadratic equation. ஏன்னா the highest degree is 2. இதே நான் வெறும்னே x + 7 எழுதினேன்னா it is linear because the greatest power here is 1. Okay children, clear? So இதையே நான் x + y + 7 எழுதினேன்னா இதுதான் linear equation. Why? Linear equation in 2 variables. Why? Because there are 2 variables involved. ஓகே சில்ட்ரன், இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இதை எப்படி காமனாக எழுதுவோம் அப்படின்னா, ஓகே, இப்போது நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். 2 லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஒன் இஸ் a1 x + b1 y + c 1 = 0. ஓகே, இன்னொன்று a2x + b2y + c2 = 0. ஓகே children, so I will explain, don't get confused. இப்போது இது ஒரு 2 லைனோட ஈக்குவேஷன். ஓகே children, 2 லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த a1, ஓகே, b1 c1 இதெல்லாம் நம்பர்ஸ், கோஎஃபிஷியன்ட், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட், அண்ட் c1 கான்ஸ்டன்ட். ஓகே சில்ட்ரன், c1ம் c2வும் கான்ஸ்டன்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போம். 3x + 5y + 6 = 0. 7x + 2y + 9 = 0 அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போது a1 அப்படின்றது 3, a2 அப்படின்றது 7. ஓகே சில்ட்ரன், அதே மாதிரி தான் b1 அப்படின்றது 5, b2ன்றது 2, c1 அப்படின்றது 6, c2ன்றது 9. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ a1ம் a2வும் எக்ஸோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட், b1 அண்ட் b2 y-ஓட, அதாவது செகண்ட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட், c1 அண்ட் c2 கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது இந்த ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட சொல்யூஷனை வச்சு நீங்கள் அந்த லைன் இன்டர்செக்டிங் லைனா இல்லை கோஇன்சிடென்ட் லைனா இல்லை பேரலல் லைனா அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, you have a relationship. Okay, so ரொம்ப easy. a1 by a2, okay va, is not equal to b1 by b2. Okay, இதான் condition. a1 by a2 is not equal to b1 by b2 அப்படின்னா அந்த 2 லைனும் என்னவா இருக்கும்? இன்டர்செக்டிங்காக இருக்கும். ஓகே சில்ட்ரன், அப்போனா அந்த 2 லைனும் இன்டர்செக்டிங் லைனாக இருக்கும். அதுக்கப்புறமா there will be only one solution. Okay, there will be only one solution for both the
ஈக்குவேஷன்ஸ் காமனாக. ஓகேவா? அதே மாதிரி இட் வில் பி கன்சிஸ்டன்ட். இட் வில் பி கன்சிஸ்டன்ட். ஓகே சில்ட்ரன், இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? இன்னொன்று கண்டிஷன் என்ன அப்படின்னா, A1 by A2 is equal to B1 by B2 is equal to C1 by C2. எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா, ஓகே, அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் இட்ஸ் அ கோஇன்சிடெண்ட். ஓகே, கோஇன்சிடெண்ட். அண்ட் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஹாவ் மெனி சொல்யூஷன். ஓகே, ஏன்னா கோஇன்சிடெண்ட் இல்லையா, அதனால் இட் வில் ஹாவ் மெனி சொல்யூஷன்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட். ஓகே சில்ட்ரன், ஸோ கோஇன்சிடெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைன் ரெண்டும் ஒரே லைன் தான் ஆக்சுவலாக, அதுதான் கோஇன்சிடெண்ட். இன்டர்செக்டிங்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும். கோஇன்சிடெண்ட்னா ரெண்டும் ஒரே இதில் மேலே மேலே போகிறது தான் கோஇன்சிடெண்ட். ஓகே சில்ட்ரன், இதுலேயே இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, A1 by A2 is equal to B1 by B2 is not equal to C1 by C2. ஓகே, இந்த கண்டிஷன் அப்படின்னா the lines are parallel. ஸோ parallelனா என்ன அர்த்தம்? they will never meet. இந்த மாதிரி they will never meet. ஓகே, and there will be no solution for this. ஓகே, ஒரு ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்குன்னா சொல்யூஷனே வராது. சொல்யூஷன் எப்போ வரும்னா, ரெண்டு லைனும் ஏதாவது ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பேரலல் லைன்ஸ் வந்து இன்டர்செக்டே ஆகாது, கரெக்டாக? ஸோ தேர் வில் பி நோ சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த மூணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நிறைய தடவை எழுதி பாருங்கள். இந்த மூணும் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகே சில்ட்ரன், கிளியர்? A1 by A2 is not equal to B1 by B2. Now the two lines are intersecting and one solution and it is consistent. A1 by A2 equal to B1 by B2 is equal to C1 by C2. That is, everything is equal அப்படின்னா it's a coincident line. ஒன்று மேலே ஒன்று போகிற லைன். ஓகே, and so it will have many solutions and it is consistent. A1 by A2 is equal to B1 by B2 but not equal to C1 by C2. Okay, so அப்படின்னா parallel. The lines are parallel. So it will not have any solution and it is inconsistent. ஓகே சில்ட்ரன், இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 3.1 form the pair of linear equation. ஓகேவா? ஸோ we have to form a pair of linear equation. Okay, so 10 students of class 10 took part in maths quiz. Okay, ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக மேக்ஸ் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 4 more than the number of boys, find the number of boys and girls took part in quiz. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், we have to form the equation first. அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் கொஸ்டினை நிறையா தடவை படிக்கணும். அப்போ தான் உங்களால் ஈக்குவேஷன் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் அஸ்யூம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் is equal to x. Okay, and number of girls is equal to y. இதனால தான் நான் வந்து சொன்னது ரெண்டு வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாய்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், கேர்ள்ஸை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போது we have to form the linear equation. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 10 students of class 10 took part in maths quiz. அப்போ டோட்டலாக 10 ஸ்டூடெண்ட். அப்போ என்ன அர்த்தம்?
பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்தது தானே 10 ஸ்டூடெண்ட். அப்போனா நம்ம ஷால் வி ஃபார்ம் த ஈக்குவேஷன் லைக் திஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. கரெக்ட் சில்ட்ரன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. இன்னொரு ஈக்குவேஷனுக்கு நம்ம இதை எடுத்துப்போம். இஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன, ஒய், இஸ்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், ஈக்குவல் டு, ஓகே, 4 மோர் தேன் த நம்பர் ஆஃப் பாய். அதாவது பாய்ஸை விட 4 பேர் ஜாஸ்தி. அப்போ பாய்ஸ் எவ்வளோ பேர், எக்ஸ் இருக்காங்க, 4 பேர் ஜாஸ்தினா, ஓகே சில்ட்ரன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கிராஃப்க்கு வந்து எக்ஸு ஒய் தேவை, கரெக்டாக. கிராஃப் வரைகிறப்போ நம்மளுக்கு எக்ஸும் தேவை, ஒய்யும் தேவை. எக்ஸ் வந்து வி வில் அஸ்யூம் 1 நம்பர், ஓகே. ஸோ அப்போது ஒய் என்னவா இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம், ஓகேவா. ஸோ எக்ஸ் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணுற நம்பர், அது கரெக்டாக நம்ம அஸ்யூம் பண்ணணும், அப்போ தான் கிராஃப் கரெக்டாக வரும், ஓகே சில்ட்ரன். ஸோ இப்போது இதில் வந்து டைரெக்டாக ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இருக்குது, ஓகே. பட் இங்கே நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 minus x. Clear children? 10 minus x. இப்போது நம்ம கிராஃப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு we have to draw a table, ஓகேவா. நம்ம கிராஃப் ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு x கோஆர்டினேட்டும் y கோஆர்டினேட்டும் you have to find out, ஓகே children. ஸோ இப்போது இதுதான் x, ஓகே, இது y. ஸோ y என்னது, 10 மைனஸ் எக்ஸ். அதாவது இப்போ நான் எக்ஸ் 1ன்னு வச்சுக்கிட்டேன்னா y என்னவா வரும், 10 மைனஸ் 1 9ன்னு வரும், புரியுதா. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ் வந்து நம்ம நம்பர் எடுத்துக்கலாம், பட் கிராஃப் கரெக்டாக வரணும், அதுக்கேற்றாப்பில் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ நான் இப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து 5 8ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸ் வந்து 5னா y என்னவா இருக்கும், 10 மைனஸ் 5 5, ஓகே. இங்கே என்னவா இருக்கும், 10 மைனஸ் 8 2. கிளியர் சில்ட்ரன். அதே மாதிரி தான் இங்கேயும், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி we have to form the coordinates, ஓகே. இதான் ஸ்டெப்பு கிராஃபில் பண்ணணுன்னா, ஓகேவா. ஸோ எக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா y என்ன, எக்ஸ் ப்ளஸ் 4. அதாவது இப்போ நான் இங்கே 1ன்னு வச்சேன்னா இங்கே 5ன்னு வரும், இங்கே 2ன்னு வச்சேன்னா இங்கே 6ன்னு வரும், ஓகே. ஸோ நான் கிராஃப் கரெக்டாக வரணுன்றதுனால ஐ எம் டேக்கிங் 6 and 9, ஓகே. ஸோ வாட் வில் பி மை y, 10 and 13, ஓகே சில்ட்ரன். ஸோ இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம கிராஃப் வரையணும், ஓகே சில்ட்ரன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும், ஓகே. அதிலிருந்து ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஈக்குவேஷனை கொண்டு வந்துடணும், ஓகேவா. ஸோ ஒய்க்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு ஷிஃப்ட், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போய் யூ ஹாவ் டு டூ லைக் தட் அண்ட் ட்ரா திஸ் டேபிள், ஓகே. டேக் வேல்யூ ஆஃப் எக்ஸ் and for that what is y, find out that, next we will draw with the graph, ஓகேவா. இப்போது நம்ம அந்த வேல்யூக்கு கிராஃப் வரையணும், ஓகே சில்ட்ரன். ஸோ கிராஃப் வரைஞ்சிடலாமா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் let me take this as a y axis, okay. Clear children. அடுத்து you have to mark இப்போ 0, okay, 0 இங்கே 1 இங்கே 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஓகே. நீங்கள் கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க. இப்போ நான் y வந்து 2 2வாக எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு இங்கே ஸ்பேஸ் பத்தலை, ஓகே. ஸோ 2 4 5 sorry 6 8 10 12 14
16. So 2 units எடுத்துக்கிறேன். Okay. Next we have to mark the graph. Okay children. So first பார்த்தீங்கன்னா 5, 5 ஃபஸ்ட்டு லைனோடதை நம்ம முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைனோடது என்னென்னா 5, 5. ஸோ இங்கே 5, இங்கேயும் 5. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இதுதான் 5, 5. அதே மாதிரி 8, 2. ஸோ திஸ் இஸ் 8, 2. கரெக்ட் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ஆக்சுவலாக. ஓகேவா? இங்கே வந்து 5, 5 and this is 8, 2. ஓகேவா? இப்போது நம்ம இதை வந்து லைனாக ட்ரா பண்ணிக்கணும். You have to form line. Clear children? ஓகேவா? நெக்ஸ்ட்டு you have to go for the next line. ஓகே, அது வந்து 6, 10. ஸோ 6, 10 இங்கே இருக்குது. ஓகே children, 6, 10 இங்கே இருக்குது. அதே மாதிரி அடுத்தது 9, 13. ஸோ 9 and 13. You have to mark 9, 13. Okay children, so this is 9, 13. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா you have to join this. okay, so இப்படி இருக்கிறப்போ you will not get anything. எந்த இடத்துலையுமே intersect ஆலே நினைப்பீங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா we are going to extend the line. okay children, இதை நீங்கள் ஸ்கேல் வச்சு, ஓகேவா, கரெக்டாக ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ தான் யூ வில் கெட் த இன்டர்செக்டிங் லைன். ஓகே சில்ட்ரன்? எஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சு. கரெக்டாக? இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்ன? எக்ஸ் பார்த்தீங்கன்னா 3. கரெக்டாக? இங்கே வந்து 3 தானே இருக்குது. இந்த லைன் பாருங்கள் 3. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே 7. ஓகே, ஸோ நம்ம இந்த சொல்யூஷன் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? 3. ஓகே, ஸோ எக்ஸ், ஒய் இஸ் நத்திங் பட் த சொல்யூஷன். இது தானே சொல்யூஷன். ஸோ எக்ஸ் வந்து என்ன? 3, ஒய் வந்து 7. ஓகே சில்ட்ரன், ஸோ ஆன்சர் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ பேர்? 3 அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர்? 7. கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ கிராஃப் வரையணும். அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல பாயிண்ட் மீட் பண்ணும். ஓகே, அதுதான் ஆன்சர். கிளியர் சில்ட்ரன்? இப்போது நெக்ஸ்ட் சம். 5 pencil and 7 pens together cost rupees 50, whereas 7 pencil and 5 pens together cost rupees 46. Find the cost of 1 pencil and 1 pen. Okay children, so நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? graph யூஸ் பண்ணி you have to find out the cost of 1 pencil and 1 pen. ஓகேவா? so first step என்ன? you have to form 2 linear equation. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? என்ன அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம்? காஸ்ட் ஆஃப் 1 பென்சில். ஓகேவா? 1 பென்சிலோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை தான் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஓகே, எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் 1 பென்னை நம்ம என்னென்னு வச்சுக்க போகிறோம்? ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி forming the linear equation. 5 பென்சில் அண்ட் 7 பென். ஓகே, ஸோ ஒரு பென்னோட காஸ்ட் வந்து எக்ஸ். அப்போது 5 பென்னோட காஸ்ட் என்ன? 5x. அதனால தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 5x. ஓகே, அதே மாதிரி தான் 7 பென்னோட காஸ்ட் வந்து 7y.
இது ரெண்டும் சேர்ந்து டுகெதர் எவ்வளோ 50. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன். ஓகே சில்ட்ரன். செகண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 பென்சில் அண்ட் 5 பென், அதாவது 7x ப்ளஸ் 5y totally how much? 46. ஓகே சில்ட்ரன். ஸோ இது ரெண்டு தான் நம்ம இருக்கிற லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா y ஈக்குவல் டுன்ற மாதிரி யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஓகே, y என்ன அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு பிரிங் இட் டவுன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 7y ஈக்குவல் டு 50. இந்த 5xை நான் இந்த பக்கமாக கொண்டு போகிறேன். ஸோ இட் வில் பிகம் -5x. ஓகே, நெக்ஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு இந்த 7 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் மாறும். ஸோ 50 - 5x டிவைடட் பை 7. ஓகே சில்ட்ரன். அதே மாதிரி இந்த லீனியர் ஈக்குவேஷனும் 5y இஸ் ஈக்குவல் டு 46. இந்த 7xை நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இட் வில் பிகம் -7x. ஓகே, y ஈக்குவல் டு இந்த 5 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வரப்போ டிவிஷனில் சேஞ்ச் ஆகும். ஸோ 46 - 7x டிவைடட் பை 5. ஓகே சில்ட்ரன், கிளியர்? இப்போது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஒரு வேல்யூ வச்சு ஒய்க்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால் கிராஃப் வரைய முடியும். ஓகே சில்ட்ரன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட டேபிள் போட்டுட்டு, ஓகே, ஸோ எக்ஸ் நம்ம வேல்யூ எடுத்துப்போம். ஒய் என்னது 50 - 5x பை 7. ஓகே, இப்போ நான் எக்ஸ் வந்து என்னவா எடுத்துக்க போகிறேன்னா 3. இதில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும், ஏன்னா டெசிமலில் வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் நெகட்டிவ் நம்பரும் எடுத்துக்க போகிறேன் ஒன்று, ஸோ தட் மை லைன் வில் லுக் ப்ராப்பர். ஓகே, ஸோ இப்போ 3 போட்டோன்னா இங்கே என்ன வரும், 50 - 15. ஓகே, தட் இஸ் 35 by 7, 5. ஓகே, அதே மாதிரி -4ன்னு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, பண்ணிங்கன்னா யூ வில் கெட் -10. ஓகே, 10ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போது இதுக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கும் யூ வில் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ சேம் திங், சேம் தான் நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ், ஓகே, அண்ட் y is equal to 46 - 7x by 5. ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே டிவிஷன் இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டான நம்பராக எடுத்துக்கோங்க. நான் இங்கே 3a எடுத்துக்கிறேன். ஓகே, 3 எடுத்தோன்னா என்ன வரும், இங்கே 46, ஓகே, -21 by 5 வரும். ஸோ யூ வில் கெட் 5. ஓகே, இங்கே 8ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா யூ வில் கெட் -2. இதுதான் எடுத்துக்கணும்னு இல்லை சில்ட்ரன், நீங்கள் ப்ராப்பராக வேல்யூ வர மாதிரி யூ கேன் டேக் எனி எக்ஸ். நீங்கள் எக்ஸ் என்னவா எடுத்துக்கிறீங்களோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக ஒய் கண்டுபிடிச்சிக்கோங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போது இந்த வேல்யூக்கு வி வில் ட்ரா கிராஃப். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்கு கிராஃப் வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் என்ன, 3, 5. ஓகே, ஸோ 3 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ 3, 5. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் பாயிண்ட். இதுதான் 3, 5. அடுத்து -4, 10. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -4, ஒய் ஆக்சிஸில் 10, அதாவது இங்கே, கரெக்டாக? ஓகே, ஸோ திஸ் இஸ் -4, 10. ஓகே, now you are going to join this. ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் you have to extend the line. ஸோ வரைகிறப்போவே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ்.
ஸோ இன்னொன்று 3,5 தான். நம்ம நெக்ஸ்ட்டு 8,2 -2. ஸோ 8 இங்கே இருக்குது, -2 y ஆக்சிஸ். சில்ட்ரன் இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ 8, -2 இங்கே இருக்குது. கிளியரா? இப்போது நம்ம அதே மாதிரி தான், யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த லைன். ஸோ ட்ரா லைன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு. இட்ஸ் 3,5. ஓகே சில்ட்ரன், ஸோ நவ் வி வில் ரைட் த ஆன்சர். x, y என்னது 3,5. ஏன் 3,5 சில்ட்ரன்? பிகாஸ் இட்ஸ் இன்டர்செக்டிங் அட் 3,5. ரெண்டு லைனும் எங்கே ஜாயின் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸை நம்ம என்னவா அசியூம் பண்ணியிருக்கோம்? காஸ்ட் ஆஃப் 1 pencil, கரெக்டாக? ஸோ காஸ்ட் ஆஃப் 1 pencil ஈக்குவல் டு 3. அதே மாதிரி நம்ம ஒய்யை வந்து காஸ்ட் ஆஃப் 1 penன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ காஸ்ட் ஆஃப் 1 pen இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டுட்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். ரெண்டு கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு நீங்கள் நல்லா படித்து ஃபார்ம் த ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை y = வரா மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூ நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, பட் கரெக்டாக அசியூம் பண்ணிக்கணும் கிராஃப் வரைகிற மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு y என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கிராஃபில் ப்ளாட் பண்ணி லைனை வரைஞ்சிட்டு எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ, ரெண்டு லைனும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, இப்போது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ், ஓகே, a1/a2, b1/b2, c1/c2, find whether the lines intersect at point parallel or coincident. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம்ல, அதை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து இந்த ஃபார்மில் எழுதிக்கணும். ஓகே, இந்த a1/a2, b1/b2, c1/c2 இந்த ஃபார்மில் எழுதிட்டு நம்ம படித்தோம் இல்லையா, a1/a2 ஈக்குவல் டு b1/b2னா என்ன, நாட் ஈக்குவல் டுனா என்னன்னு படித்தோம் இல்லையா, அதை எழுதணும். வெரி வெரி சிம்பிள். ஓகே சில்ட்ரன், லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு a1/a2 என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே a1. ஓகே, ஸோ தட் இஸ் 5/7. ஓகேவா? அதே மாதிரி b1/b2 என்னது? -4/6. இதை நம்ம எப்படியும் எழுதலாம், -2/3ன்னு எழுதலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ராக்ஷனை வந்து எப்படி வந்து லோவஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வருவீங்க, அதே மாதிரி தான். இப்போ நான் இதை 2 வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? c1/c2 தட் இஸ் 8/-9. ஓகே சில்ட்ரன், ஸோ இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தெரியுது? a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. ஸோ இப்போ நீங்கள் அந்த கண்டிஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், a1/a2 is not equal to b1/b2 na the lines are intersect at a point. Okay, so just இந்த மாதிரி எழுதி அந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். ஓகேவா? clear children? அதே மாதிரியே இப்போது இந்த சம் 9x + 3y + 12 = 0, 18x + 6y + 24 = 0. ஸோ இதுவும் என்ன ரிலேஷன்ஷிப் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a1/a2 என்னது? 9/18. இதோட லோவஸ்ட் ஃபார்ம் என்ன? 1/2. ஓகே, அதே மாதிரி தான் b1/b2 is equal to 3/6. இதோட லோவஸ்ட் ஃபார்ம் என்ன? 1/2. ஓகே, c1/c2 ஓகே 12/24. ஸோ இதோட லோவஸ்ட் ஃபார்ம் என்ன? 1/2. ஒன்றும் இல்லை சில்ட்ரன், லோவஸ்ட் ஃபார்ம் நம்ம ஃப்ராக்ஷனில் பண்ணுவோம் இல்லையா, எந்த
டேபிள்ஸில் வருது 2 நம்பரும், அதை வச்சு கண்டுபிடிப்போம்ல, அதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். தட் இஸ் a1 by a2 இஸ் ஈக்குவல் டு b1 by b2 இஸ் ஈக்குவல் டு c1 by c2. ஸோ இப்படி இருந்ததுன்னா the lines are coincident. ஓகே, தட் இஸ் மேலே மேலே வரைகிற லைன் அதுதான். ஓகேவா? clear children? The pair of linear equations are coincident. Okay children? அடுத்து third sum. On comparing the ratios, find out the equations are consistent or inconsistent. ஸோ இதுவும் வந்து போன சம் மாதிரியே தான், பட் வேர்டிங்ஸ் மட்டும் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ எந்தெந்த லைன்ஸ்லாம் கன்சிஸ்டன்ட்னா இப்போ வந்து 2 லைனும் எய்தர் இன்டர்செக்டிங் இல்லை கோஇன்சிடென்ட், இந்த 2 கேட்டகரியில் வந்ததுன்னா கன்சிஸ்டன்ட், பேரலாக இருந்ததுன்னா இன்கன்சிஸ்டன்ட். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு. 3x plus 2y minus 5 equal to 0. ஒன்றும் இல்லை சில்ட்ரன், நான் வந்து இந்த 5ஐ இந்த பக்கம் கொண்டு வரேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ரேஷியோ எழுதணும் இல்லையா, அதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. ஓகேவா? அதே மாதிரி இப்போது இதையும் 2x minus 3y, இந்த 7ஐ இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ இட் வில் பிகம் -7 equal to 0. ஓகே, ஸோ a1 by a2 3 by 2, b1 by b2 2 by -3. ஸோ ஆப்வியஸாக இங்கே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, a1 by a2 is not equal to b1 by b2. Correct children? Okay, so the lines intersect at a point. Okay, hence it is consistent. வெறும்னே parallel மட்டும்தான் inconsistent, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சில்ட்ரன், அடுத்து நெக்ஸ்ட் சம். 2x minus 3y equal to 8, 4x minus 6y minus 9 equal to 0. ஓகே, ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி எழுதிக்கணும். 2x minus 3y, இந்த 8 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ இட் வில் பிகம் -8. இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 4x minus 6y minus 9 equal to 0. Okay children, now we will form the ratio. a1 by a2 2 by 4. 2 by 4 நம்ம எப்படி lowest ஃபார்மில் எழுதலாம், 1 by 2. ஓகே, அதே மாதிரி b1 by b2 -3 by -6. இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும், இதோட லோவஸ்ட் ஃபார்ம் 1 by 2. c1 by c2 is equal to -8 by -9. That is 8 by 9. ஸோ இப்போது இதோட ரிலேஷன் என்ன, a1 by a2 is equal to b1 by b2, but it's not equal. c1 by c2 is not equal. ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா என்ன அர்த்தம், the lines are parallel. கரெக்டாக, the lines are parallel. எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் கோஇன்சிடென்ட். ஓகே, c1 கான்ஸ்டன்ட் மட்டும் ஈக்குவலாக ஆகலைன்னா parallel. ஓகே, ஸோ the lines are parallel, hence it is inconsistent. Okay children, parallel na inconsistent. Clear for everyone? Next, 3 by 2x plus 5 by 3y is equal to 7. 9x minus 10y is equal to 14. Same thing. Okay, இந்த 7 நம்ம இப்போ இங்கே கொண்டு வரோம். 3 by 2x plus 5 by 3y minus 7 equal to 0. Clear children? So இதை வந்து நம்ம எப்படி எழுதிப்போம், 9x minus 10y
minus 14 equal to 0 எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ எழுதலாம். a1 by a2 is equal to 3 by 2 by 9. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 3 by 2. இந்த 9 மேலே கொண்டு வரணும்னா ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரணும். ஸோ இட் இஸ், இது ஆக்சுவலாக என்னவா இருக்குதுன்னு அர்த்தம்? 9 by 1ன்னு அர்த்தம். ஸோ ரெசிப்ரோக்கலாக வரப்போ 1 by 9 ஆகிடும். ஸோ த ஆன்சர் வில் பி 1 by 6. அதே b1 by b2 அப்படின்னா சேம் திங், 5 by 3 divided by minus 10 by 1. ஓகே, ஸோ 5 by 3 into இதை இந்த பக்கம் ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரப்போ 1 by minus 10. ஸோ இட்ஸ் 2 1 by minus 6. இங்கே சைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? சைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகவே தேவையில்லை. ஏன்னா இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு a1 by a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 by b2. அப்போனா என்ன அர்த்தம்? த லைன்ஸ் ஆர் intersecting at a point. கரெக்டா? lines are intersecting at a point. அப்போ அதுக்கு நம்ம என்ன எழுதுவோம்? இட்ஸ் கன்சிஸ்டன்ட். நீங்கள் கிளியராக எழுதணும் சில்ட்ரன். இங்கே நான் ஸ்பேஸ் பத்தலைன்னு ஷார்ட்டாக எழுதுகிறேன். பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறப்போ யூ ஹாவ் டு ஃபார்ம் அ லைன் அண்ட் தென் ரைட். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஸோ அதே மாதிரி இதுதான் சிம்பிள். நெக்ஸ்ட் சம் நீங்கள் என்னோடவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த சம்மை 5x minus 3y 11 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா minus 11 equal to 0, minus 10x plus 6y plus 22 equal to 0. Okay, so a1 by a2 equal to 5 by minus 10, that is minus 1 by 2. b1 by b2 equal to minus 3 by 6, that is minus 1 by 2. ஃப்ராக்ஷனில் மட்டும் நியூமரேட்டரில் மைனஸ் வந்தாலும் சரி, டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷன்லேயே மைனஸ் தான் அர்த்தம். ஓகே, c1 by c2 equal to minus 11 by 22, that is minus 1 by 2. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சுது? a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. Okay, so all are here, all are equal. Okay, so all are equal அப்படின்னா என்ன அர்த்தம்? lines are coincident. கரெக்டா? lines are coincident. Okay, so it is consistent. Correct? It is consistent. Clear children for everyone? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த சம்மோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிட்டே போகுது. ஸோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th சம்லேருந்து ஐ வில் கண்டினியூ. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூவேஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ சில்ட்ரன்.